நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ராம்ராஜ் லக்ஸோ ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹995 only. வாழ்க்கை என்கிற பெரிய வனாந்தரத்தில் பல்வேறு வகையான சங்கடங்கள் நேர்கிற பொழுது குருவின் பாதங்களை பற்றிக்கொள் என்று சொல்கிறார்கள். எனவே இதெல்லாம் சம்பிரதாய ரீதியாக வந்த விஷயங்கள், அனுசரிக்கப்பட்டு அந்த அனுசரிப்பின் மூலமாக நிரூபணமான விஷயங்கள். இந்த சம்பிரதாயங்கள் தேவையா, இந்த கட்டுப்பாடுகள் தேவையா என்ற கேள்வி எழுகிறது. மிக உயர்ந்த நடனமணியான பால சரஸ்வதி தேவியை என்னுடைய நண்பர் சேஷாத்ரி என்பவருடைய தந்தை பெரிய பத்திரிகையாளர், அவர் ஒரு முறை பேட்டி கண்டார் தினமணிக்காக. அந்த பேட்டியில் முற்றிலும் முரண்பட்ட ஒரு வாக்கியம் இருந்தது. அவர் கேட்ட கேள்வி, நடனக்கலையில் இலக்கணம் முக்கியமா, பரதநாட்டிய சம்பிரதாயம் தவறாமல் தான் பரதநாட்டியம் ஆட வேண்டும் என்று என்ன இருக்கிறது என்று அவர் கேட்டார். அதற்கு பால சரஸ்வதி தேவி பதில் சொன்னார், ஒரு இலக்கணத்திற்கு உட்பட்டு ஆடும்போதுதான் கலையின் பூரண சுதந்திரத்தை அனுபவிக்க முடிகிறது என்று அவர் சொன்னார். இது முரண்பட்ட வாக்கியம் போல் தோன்றுகிறது. ஆனால் யோசித்து பாருங்கள், மொழிக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஒருமை பன்மை மயக்கம் இல்லாமல் எழுத வேண்டும். அவன் போனாள் என்று எழுத முடியாது, அவன் போனான் என்று எழுத வேண்டும். இதெல்லாம் இலக்கணம். அந்த இலக்கணத்துக்கு உட்பட்டு நாம் மொழியை கையாள்கிற போதுதான் பூரண சுதந்திரத்துடன் நம்ம கருத்துக்களை சொல்ல முடிகிறது. இது எல்லா துறைக்கும் பொருந்தும். எனவே மத ரீதியாக சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அதன் மூலமாக உயர்ந்த நிலையை எளிதாக அடையக்கூடும் என்று நம்பினால் அப்படி அவர்கள் நடக்கட்டும். அதில் ஒன்றும் தவறில்லை. அதை நாம் பாராட்டுவோம், அதை நாம் விமர்சிக்காமல் இருப்போம். உங்களை போன்றவர்களுக்கு பல இடங்களுக்கு போக வேண்டும், எல்லாம் ஒன்றுதான் என்கிற அறிவு சார்ந்த நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் அதை நீங்கள் அனுபவியுங்கள், அதிலும் தவறு ஒன்றும் இல்லை. பாரதியார் அறிவொன்றே தெய்வம் என்று சொன்னதனுடைய அடிப்படை கருத்தோட்டம் என்ன என்றால், நம்முடைய மந்திரங்களில் எல்லாம் உயர்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை பாஞ்சாலி சபதத்தில் ஓரிடத்தில் விளக்கத்தில் ஒரே நடையில் பாரதி மொழிபெயர்க்கிறார். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. அறிவு ஒன்றே தெய்வம் என்றால் அந்த அறிவு தூண்டப்படுகிற பொழுது எது உண்மையான தெய்வம் என்பதை அந்த அறிவை காட்டிக் கொடுக்கும் என்பதுதான். நம்முடைய அறிவு தான் நமது குரு என்று பாரதியார் சொல்வதாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனித பிறவிங்கிறது எதுக்காக? இதுல என்னோட கடமையை செஞ்சுட்டு சந்தோஷமா 4 பேருக்கு நல்லது செஞ்சு வாழ்ந்தா போதுமா, இல்லை பிறந்த எல்லா உயிர்களுமே ஆன்மீகத்தை தேடி தான் போகணுமா? ஏன்னா ஏற்கனவே ஞானிகள் எல்லாம் தோன்றி எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, புதுசாக நான் சொல்ல போகிற விஷயம் எதுவும் இல்லைங்கும் போது ஆன்மீகங்கிறத நான் தேடி தான் ஆகணுமா? உண்மையாக கர்மயோகம் செய்து அவரவர் கடமையை சரியாக நிறைவேற்றி வாழ்ந்தாலே போதும், அதுவே சரியான ஆன்மீகம்தான். ஆனால் ஒரு ஜீவனும் தனியானது. இதெல்லாம் சமூகம், தனி மனிதன், குடும்பம் எல்லாம் அமைதியாக வாழ்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு வகையான வழிமுறைகள். ஆனால் ஒவ்வொரு ஜீவனும் முக்தியை வேண்டுகிறது. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் புல்லாய் புழுவாய் பல்வேறு பிறவிகளை எடுத்து இறுதியில் மனிதநிலை வந்திருக்கிறது என்று திருவாசகம் உட்பட பல நூல்கள் சொல்கின்றன. எனவே தனி மனிதன் முக்தி அடைவதற்கு அந்த தனி மனிதனுக்கு ஆன்மீக சிந்தனை தேவைப்படுகிறது. எல்லா ஆன்மாக்களும் ஒரு காலத்தில் இறைவனுடைய திருவடி நிழலில் போய் சேர வேண்டும் என்பதால் ஆன்மீக வேட்கை என்பதை ஒரு தனி மனிதன் புறக்கணிப்பது சரியல்ல. கடமைகளை செய்ய வேண்டும், அது மிக உயர்ந்தது. கடமைகளை செய்தாலே அவன் உயர்ந்த ஆன்மீகவாதி என்றுதான் பொருள். என்றாலும் கூட ஆத்ம ஞானம் இல்லையா, சங்கரர், ராமானுஜர், மத்வர் போன்றோரெல்லாம் அதை பற்றி விசாரணை செய்திருக்கிறார்கள். அந்த நூல்களை நீங்கள் படிக்கிற பொழுது மிக ஆழமாக பல சிந்தனைகளை அவர்கள் கொண்டு செல்வதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தனி மனிதனுடைய ஆன்மாவானது இறைவனுடன் சென்று சேர்வதற்கு ஆன்மீக ரீதியான ஒரு வேட்கை என்பது எல்லா ஆன்மாக்களிடமும் இயல்பாகவே இருக்கும். அதை நோக்கி மனதை தூண்டுவதுதான் சித்தர்களுடைய நெறி. அந்த நெறியில் ஈடுபடுவதால் தொண்டை புறக்கணிக்க வேண்டும் என்றோ கடமைகளை புறக்கணிக்க வேண்டும் என்றோ அப்படியெல்லாம் பொருள் அல்ல.
அவற்றையெல்லாம் செய்து கொண்டே ஒன்றுமில்லை, நாள்தோறும் நீங்கள் ஒரு 10 நிமிடம் ஒரு தனியான இடம், அது ஒரு தனியான ஒரு துணி அல்லது ஒரு பலகை, அதில் அமர்ந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஒரு மந்திர ஜெபமோ தியானமோ நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், அது எதற்கு அந்த தனியான இடம், எதற்கு அந்த பலகை, எதற்கு அந்த குறிப்பிட்ட நேரம் என்றால், அப்படியெல்லாம் செய்கிற பொழுது மனம் இயல்பாக தீவிரமாக ஆன்மீகத்தில் ஈடுபடுகிறது. ஜேம்ஸ் ஆலன் என்கிற புகழ்பெற்ற தத்துவ ஞானி மிக உயர்ந்த ஆன்மீக சிந்தனைகளை வாழ்வியல் சிந்தனைகளாக கொடுத்தார். அதனால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட வ.உ. சிதம்பரம் பிள்ளை தான் சிறையில் இருந்த பொழுது ஜேம்ஸ் ஆலன் நூல்களை அழகான தமிழில் மொழிபெயர்த்தார். அகமே புறம், வலிமைக்கு மார்க்கம், மனம் போல வாழ்வு என்று சின்ன சின்ன நூல்கள், ஒவ்வொரு நூலும் 80 பக்கம் தான் இருக்கும். இது எல்லாமே இணையத்தில் இலவசமாக உங்களுக்கு கிடைக்கின்றன. மிக உயர்ந்த ஆன்மீக நூல்கள். அதில் ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். மனதினுடைய இயல்பு என்பது பழக்கப்படுவது, அது கெட்டவற்றுக்குத்தான் பழக்கப்படும் என்று தவறாக நாம் நினைக்கிறோம். மதுவுக்கு அடிமையானார் என்று நினைக்கிறோம். மதுவுக்கு அடிமையாகிறவர்கள் யோசித்து பயிற்சி செய்தால் மது குடிக்காமல் இருப்பதற்கும் அடிமையாக முடியும். அது எப்படி என்று அவர் விளக்குகிறார். நாள்தோறும் 5 மணிக்கு நீங்கள் அலாம் வைத்துக்கொண்டு எழுந்திருந்தால் ஒரு வாரம் கழித்து அந்த அலாம் அடிக்காவிட்டாலும் கூட 5 மணிக்கு நீங்கள் எழுந்து விடுவீர்கள். ஏனென்றால் நல்ல பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். எனவே நல்ல பழக்கங்களுக்கு அடிமையாகுங்கள் என்று ஜேம்ஸ் ஆலன் சொல்கிறார். இதெல்லாம் நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள். எனவே நாள்தோறும் ஓரிடத்தில் ஒரு 10 மணி நேரம் நீங்கள் தியானத்தில் அமர்ந்து ஒரு மந்திர ஜெபமோ ஏதாவது செய்தால் உங்களுடைய இக வாழ்க்கை, அக வாழ்க்கை, பரவாழ்க்கை எல்லாவற்றிலுமே ஒரு மேன்மையான உணர்வு மேலோங்குவதை நீங்கள் உணர முடியும். அரவிந்தருக்கு மந்திர ஜபத்தில் நாட்டம் வந்தது அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தால். ஒரு இளைஞனாக இருக்கிறார். அவருடைய தம்பி பரீன் கடும் காய்ச்சல், அவர் இறந்து விடுவார் என்பது போல சொல்கிறார்கள். ரொம்ப துயரத்தோடு அவர் வெளியே வருகிற பொழுது ஒரு நாக சந்நியாசி அந்த வீதி வழியே நடக்கிறார். ஓடிப்போய் அவர் காலில் விழுந்து பணிந்து இது மாதிரி என்று அவர் சொன்னபோது அந்த நாக சந்நியாசி ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வா என்கிறார். அரவிந்தர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அவர் கொஞ்ச நேரம் கண்மூடி மந்திரபம் செய்து அந்த தண்ணீரால் அந்த தண்ணீரில் விரலால் ஒரு கோடு இடுகிறார், அதை பிரிக்கிற மாதிரி. பிறகு இந்த கோப்பை தண்ணீரை அவனுக்கு கொடு என்று சொல்லிவிட்டு அவர் போய் விடுகிறார். பிறகு அரவிந்தர் தன்னுடைய வாழ்வில் அவரை சந்திக்கவே இல்லை. ஆனால் அந்த கோப்பை தண்ணீரை குடித்த உடனேயே கடகடவென்று காய்ச்சல் குறைந்து அவன் நலமடைகிறான் என்பதை அரவிந்தர் வாழ்வில் ஒரு செய்தியாக வருகிறது. ஆகையால் மந்திரங்களை நம்புங்கள் என்று அரவிந்தர் அறிவுறுத்துகிறார். ஆசா ஞான சம்பந்தம் மந்திரங்கள் என்றால் என்ன என்று வானதி பதிப்பதில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். மந்திரங்கள் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன், இதுதானே வள்ளுவம் சொல்கிறது. அந்த மனதை மாசில்லாததாக மாற்றுவதற்கு மந்திரம் உதவுகிறது. அந்த மந்திரத்தின் மூலமாக அதை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக மாசில்லாத துளிக்கூட மாசில்லாத மனம் நமக்கு கிடைத்து விட்டால் வாழ்வில் பல பெரிய அற்புதங்கள் தானே நிகழ்வதை நாம் பார்க்கலாம். அந்த உயர்ந்த நிலைக்கு போவதற்கு அதெல்லாம் தேவைப்படுகிறது. எனவே கடமைகளை செய்வதோடு கூட தனிமனித முக்தி என்கிற ஒரு லட்சியம் எல்லா ஜீவன்களுக்குமானது. அதை அடைவதற்குரிய சின்ன சின்ன வழிவகைகளையாவது நாம் செய்வது நல்லது. என்னுடைய கேள்வி மறுபிறவியை பற்றி. இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் மறுபிறவி உண்டா, மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டா? மனிதர்களுக்கு மட்டும் மறுபிறவி உண்டு எனில் பிறந்த உயிர்தானே மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்க வேண்டும். மக்கள் தொகை அதிகத்திற்கான காரணம் என்ன? எனது தந்தையும் எனது தாத்தாவும் மறுபிறவி எடுத்திருந்தால் அவர்களுக்கு நான் கொடுத்து வருகின்ற திதி பொருளற்றது தானே. இதற்கு தயவுசெய்து தாங்கள் பதிலளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப பிரமாதமான கேள்விகளாக வருது. நல்லது, கொஞ்சம் சிந்திப்போம். ஏம் ராஜகோபாலன்கிற ஜோதிடர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்னுடைய தாயின் தகப்பனார், என் தாத்தா, அவருடைய மகன் காலமான பிறகு காலமானார். அவருடைய பெயரை தான் எனக்கு வைத்திருக்கிறார்கள். எனவே அவருக்கு மகன் இல்லாததால் இந்த நீத்தார் கடன் செய்வது, அமாவாசை தர்ப்பணம் மாதிரி ஆண்டுதோறும் திதி கொடுப்பது என்பதை குல மரபு ரீதியாக நான் செய்ய வேண்டும். அதை நான் செய்து வருகிறேன். என்னுடைய தாயாருக்கே அலுத்து போயிற்று. ஏனென்றால் அவர் காலமாகி இவ்வளவோ, என்னுடைய ஒரு 20 வயதில் அவர் காலமானார். தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள். என் தாய் 90 வயது இருந்து காலமானார். என்னுடைய தந்தை 96 வயது இருந்தார். என்னுடைய தாய் காலமாவதற்கு சில ஆண்டுகள் முன்னால் எங்கள் அப்பாவுக்கு என்னடா இவ்வளவு தூரம் வருஷம் நீ பண்ணுற, அவர் மறுபிறவி எடுத்து அல்பாயுசா இருந்தால் 2-3 பிறவி கூட எடுத்திருப்பாரு, இன்னும் இது பண்ணணுமா என்று ஒரு கேள்வி கேட்டார்.
இந்த கேள்விக்கு இப்போ நான் என்ன மெய் ஞானியாக நினைப்பது, நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்பதால் நான் ஏதோ உயர்ந்த ஆள் என்றெல்லாம் நினைக்காதீர்கள். உங்களில் பலர் என்னை விட உயர்ந்தவர்கள், அது எனக்கே தெரியும். அந்த அந்த அடக்கத்தோடு தான் நான் பேசுகிறேன். என்னுடைய தாயார் கேட்ட கேள்வி ஏஎம் ராஜகோபாலிடம் நான் கேட்டேன். அதுக்கு ஏஎம் ராஜகோபால் சொன்ன பதில், அவர்கள் முக்தி அடைந்திருந்தால் அதி தேவதைகள், இதற்கென்று உரிய அதி தேவதைகள் நீ அனுப்புகிற எள்ளும் தண்ணீரும் அதை ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்லது தரும். அல்லது உன்னுடைய தாத்தா ஒரு குதிரையாக பிறந்திருந்தால் நீ அனுப்புகிற இந்த எள்ளும் தண்ணீரும் அந்த குதிரை எந்த மரநிழலில் கட்டப்பட்டிருக்கிறதோ அங்கே கீழே இருக்கிற பள்ளத்தில் ஒரு மழை நீர் போல தேங்கி அதற்கு உணவாக போகும். அப்படித்தான் அதற்கு விளக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர உன்னால் முடிந்தவரை இதை செய்வது உனக்கு நல்லது என்று அவர் சொன்னார். இந்த விளக்கங்கள் சரியோ தவறோ, நம் மனதில் பல்வேறு வகையான கிளேசங்கள் இருக்கின்றன. இதை செய்வதால் எனக்கு பெரிய செலவு எதுவும் கிடையாது. என்னுடைய பொருளாதார ரீதியாக ஏதோ கொஞ்சம் ரூபாய் தட்சிணையாக கொடுத்து அதை செய்வதில் பெரிய செலவு கிடையாது. இதற்கு பிரமாதமான நேர செலவும் கிடையாது. 1/4 மணி 1/2 மணி அதற்குள் முடிந்து விடுகிறது. அப்படி இருக்கிற பொழுது இதற்கு பலன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு கிடைக்கிற மன நிம்மதியே பெரிய பலனாக கொண்டு இதை செய்வதில் எனக்கு என்ன நஷ்டம்? அப்படித்தான் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மறுபிறவி பற்றி பரமாச்சாரியாரிடம் இப்படியெல்லாம் மறுபிறவி உண்டா? உலகத்தில் ஏற்கனவே உள்ள ஜனத்தொகையை விட பல மடங்கு இப்போது அதிகமாக இருக்கிறது, புதிய ஜீவன்கள் தோன்றி இருக்கின்றனவா என்றெல்லாம் ஒரு வெளி தேசக்காரர் கேட்டார். பரமாச்சாரியார் இதற்கு சாயந்தரம் பதில் சொல்கிறேன். நீ சாயந்தரம் வா, அதுவரையில் என்ன செய்வாய்? இந்த பக்கத்தில் இருக்கிற பிரசவ விடுதியில் போய் இன்று என்னென்ன குழந்தைகள் பிறந்திருக்கின்றன என்றெல்லாம் விசாரித்து வா என்று அனுப்புகிறார். அவரெல்லாம் விசாரித்து வருகிறார். மாலை அவர் கேட்கிறார், நீ கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கட்டும் சொல் என்று. ஒரு குழந்தை கருப்பாக இருக்கிறது, ஒரு குழந்தை லட்சணமாக இருக்கிறது, ஒரு குழந்தைக்கு 1.5 கண், ஒரு குழந்தை பிறவியிலேயே ஊனம், ஒரு குழந்தை பணக்கார குழந்தை, ஒரு குழந்தை ஏழை குழந்தை என்று பலதரப்பட்ட குழந்தைகள். இதையெல்லாம் பார்த்த பிறகு உனக்கு என்ன தோன்றுகிறது? மறுபிறவி என்கிற ஒன்றும் கர்மவினை காரணமாக இந்த பிறவியில் இப்படியெல்லாம் அமைகின்றன என்ற ஒன்றும் சமாதானம் இல்லையா? இந்த சமாதானம் இல்லாவிட்டால் இதை எப்படி விளக்குவாய்? எனவே மறுபிறவி தத்துவத்தை எங்கள் இந்து மதம் வைத்திருக்கிறது, நீயும் ஏற்றுக்கொள் என்று அவர் சொன்னதாக அவருடைய வாழ்வில் வருகிறது. நிகமானந்த பரமஹம்சர் என்ற ஒரு பெரிய சித்தர், அதை பற்றி நான் நிறைய தகவல்கள் சேகரித்து வைத்திருக்கிறேன். எங்காவது பேச வேண்டிய அற்புதமான ஒரு வாழ்க்கை அவருடையது. அந்த நிகமானந்த பரமஹம்சருடைய துறவு வாழ்க்கையினுடைய அற்புதமான விஷயம் என்னவென்றால், தன் மனைவி மேல் கொண்ட தீராத காதலால் அவர் துறவியானார். மனைவியை வெறுத்து அல்ல, மனைவியை ஒதுக்கி அல்ல, மனைவி மேல் அவருக்கு பெரிய பாசம். மனைவி காலமான போது அவரால் தாங்க முடியவில்லை. ஆனால் மனைவி காலமான சந்தர்ப்பத்தில் அவர் அலுவலகத்தில் மனைவியை உருவெளி தோற்றமாக அவர் பார்த்தார். எனவே மனைவியை காலமான பிறகு தான் பார்த்திருப்பதால் மறுபடியும் பார்க்க முடியும் என்று நம்பினார். அதற்காக இந்தியா முழுவதும் அலைந்தார். பிளாவெட்ஸ்கி அம்மையார் நடத்துகிற தியோசாபிக்கல் சொசைட்டி சென்னைக்கு வந்தார். அங்கு மீடியமாக ஆவிகளை வரவழைத்து பேசினார். மனைவி சொன்ன செய்தியை கேட்டார். பிறகு வட இந்தியா முழுவதும் சுற்றி ஒரு மந்திர ஜபம் செய்து 3 நாட்கள் தொடர்ச்சியாக 24 மணி நேரங்கள் அந்த மந்திர ஜபம் செய்த போது ஒரு விந்தையான விஷயத்தை அவர் உணர்ந்தார். அவர் உடலிலிருந்து மனைவி வெளிப்பட்டு, உன்னுடனேயே தானே நான் இருக்கிறேன், என்னை எங்கே தேடுகிறாய் என்று சொல்லி மீண்டும் உடலில் மறைந்தவுடன் மனசாந்தி அடைந்து அவர் துறவியானார். நம்முடைய நெருங்கிய சொந்தங்கள், உறவினர்கள் இவர்களெல்லாம் காலம் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை பற்றி கலங்குவது அபத்தம். அவர்கள் காலமாகிற பொழுது அந்த ஹார்ட்வேர் தான் உலகை விட்டு போகிறது. அந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுலே அவர்களுடைய ஆற்றல்கள், அவர்களுடைய உணர்வுகள், அவை அனைத்தும் அவர்களுக்கு வேண்டியவர்களுடன் கரைந்து விடுகின்றன. என்னுடைய தாய், தந்தை, என்னுடைய மகன் போன்றவர்களெல்லாம் என்னில் கரைந்து இருக்கிறார்கள். அது ஒரு உண்மை. அரவிந்தர் அன்னையும் அன்னையின் தோழியும் ஒரு பியானோ கச்சேரிக்கு போனார்கள். பிரமாதமாக வாசித்துக் கொண்டிருந்தார் அந்த பியானோ கலைஞர். தொடக்கத்தில் ஒரு 5 நிமிடம் சுமாராக வாசித்தார். அதன் பிறகு அபாரமான ஒரு பியானோ இசை. அதை பார்த்து எல்லோரும் பரவசமடைந்தார்கள். திரும்பி போகிற பொழுது அன்னை தோழியிடம் கேட்டார், கவனித்தாயா? என்ன மதர், 5 நிமிடம் சுமாராக இருந்தது, அதன் பிறகு உலகத்தரத்திற்கு அபாரமாக மாறிவிட்டது பார்த்தாயா? ஆம் மதர், அது ஏன் என்று தெரியவில்லை. ஏனென்று எனக்கு தெரியும். எப்படி மதர்? அன்னை விளக்குகிறார். அவர் 5 நிமிடம் வாசித்து கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய சூட்சும கண்களால் நான் பார்த்தேன், உலகின் மிக உயர்ந்த பியானோ கலைஞன் ஒருவனுடைய சூட்சும கரங்கள் இவன் கரங்களில் ஊடுருவியதை நான் பார்த்தேன். வாசித்தது அந்த கரங்களும் சேர்ந்தல்லவா என்று அன்னை சொன்னதாக வாழ்வில் வருகிறது. எனவே நம் முன்னோர்களுடைய சக்தி, நாம் அன்பு செலுத்தியவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய பாசம்
இவையெல்லாம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அவையெல்லாம் தான் நம்மை காப்பாற்றுகிறது. மறுபிறவி உண்டு என்பது நம்முடைய நம்பிக்கை. கடவுளை பற்றி கருத்து சொல்லாத புத்தர் கூட மறுபிறவி உண்டு என்கிறார். அந்த விஷயத்தில் அவர் மாறுபட்ட கருத்தை சொல்லவில்லை. எனவே மறுபிறவி உண்டு என்பதை பரவலாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, கண்ணகி மதுரையை எரித்த அந்த சந்தர்ப்பத்தில் மதுராவதி தெய்வம் கண்ணகியிடம் யாரையெல்லாம் எரிக்கட்டும், எல்லோரையும் எரிக்க முடியுமா என்று கேட்டது. அப்போது கண்ணகி பசுக்கள், அந்தணர்கள், வியாதி உள்ளவர்கள், பெண்கள் தவிர கெட்டவர்களை நீ அழித்து விடு என்று சொன்னாள். ஆசான் ஞான சம்பந்தத்திடம் நான் கேட்டேன், இவ்வளவு பேரை எரித்த கண்ணகி அந்த பொற்கொல்லனை அல்லவா எழுத்திருக்க வேண்டும், அது பற்றி விஷயமே வரவில்லையே என்று. ஆசான் ஞான சம்பந்தம் சிரித்து கொண்டே சொன்னார், கெட்டவர்களை என்று சொன்னதில் பொற்கொல்லனும் அடக்கம் என்று அவர் சொன்னார். பிறகு தெய்வம் கண்ணகியிடம் விளக்குகிறது, நீ எவ்வளவு நல்ல பெண், கோவலன் எவ்வளவு நல்ல ஆண்மகன், உங்களுக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய முற்பிறவி யார் யாராக இருந்தார்கள், அந்த நேரத்தில் பாண்டிய மன்னனுக்கு என்னென்ன கெடுதல்களை அவர்கள் செய்தார்கள், அதனால் அந்த கர்மவினை இப்போது அவர்களை தாக்கி பாண்டிய மன்னன் மூலமாக கோவலன் இறக்கும்படியான ஒரு சூழல் நேர்ந்திருக்கிறது என்று தெய்வம் விளக்கியதும் கண்ணகி உணர்கிறாள். அவள் வானுலகம் போகிற பொழுது தென்னவன் தீதிலன் யானவன் தன் மகள் என்று சொல்லிவிட்டு போகிறாள். பாண்டியனுடைய மகள் மாதிரி நான் என்று சொல்லிவிட்டு போகிறாள். இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் வருகிறது. எனவே மறுபிறவி உண்டு என்பது பரவலான நம்முடைய நம்பிக்கை. நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி, ராம்ராஜ் லக்ஸா ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹995 only. மறுபிறவி உண்டு, கர்மவினை உண்டு என்றெல்லாம் நாம் வகுத்து கொண்டிருக்கிற கோட்பாடுகள் நம்முடைய மனச்சாந்திக்கும் உதவுகின்றன. உங்களுக்கு அந்த பிசிக்ஸினுடைய கோட்பாடு தெரியும் இல்லையா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். அது வாழ்வியல் விதியும் கூட. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். 40 வயது வரையில் குடித்து கும்மாளமிட்டால் 40 வயதுக்கு பிறகு அதனுடைய விளைவை உடல் காட்டுகிறது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஆனால் திடீரென்று ஒரு வாழ்வில் ஒரு உறவை அவர் இழக்கிறார். திடீரென்று கடுமையாக ஒருவருக்கு ஒரு நோய் வருகிறது. இதற்கெல்லாம் என்ன நான் கெடுதல் செய்தேன் என்று அவர் நினைத்தால், அப்போது முற்பகல் என்பது முற்பிறவி என்றும் பிற்பகல் என்பது இந்த பிறவி என்றும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் நம்முடைய மனம் சாந்தி அடையும். இதெல்லாம் உண்மை. அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நம்முடைய மனச்சாந்திக்கு இந்த கோட்பாடுகள் எல்லாம் தேவையும் கூட. கர்ம வினை என்பது ஒவ்வொருவரையும் துரத்தத்தான் செய்கிறது. பூர்வ ஜென்மத்தில் செய்த அந்த வினைகள் காரணமாகத்தான் இந்த ஜென்மாவில் நமக்கு பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்பது நம்முடைய அடிப்படை கோட்பாடு. அப்பைய தீட்சிதர் என்று ஒரு மகான் இருந்தார். அவருக்கு அடிக்கடி ஒரு வயிற்று வலி வரும். அப்படி வருகிற பொழுது துடித்து போவார். ஆனால் அவர் உயர்ந்த மகான் என்பதால் தான் பிரக்ஞை இல்லாமல் இருக்கிற பொழுதும் கடவுள் பக்தியோடு இருக்கிறோமா என்று அறிவதற்காக ஊமத்தங்காயை சாப்பிட்டு தன்னைத்தானே அவர் பைத்தியமாக மாற்றிக்கொண்டார். அதற்கு முறிவு மருந்தையும் சீடர்களிடம் கொடுத்தார். தான் நினைவற்ற அந்த பிரக்ஞையற்ற பைத்தியக்கார மனநிலையில் என்னென்ன உளறினோம் என்பதை குறித்து வைக்க சொன்னார். அப்படி அவர் உளறியதுதான் அம்பாள் மேல் அவர் இயற்றிய உன்மத்த சதகம் என்பது. அவ்வளவு பெரிய மகான் அவர். அந்த மகானை சந்திப்பதற்காக வடக்கில் இருந்து ஒரு துறவி வந்தார். அவருக்கு ஒரு ஆன்மீக சந்தேகம். அதை இந்த மகானிடம் அப்பைய தீட்சிதரிடம் கேட்க வேண்டும். சீட்டு கொடுத்து அனுப்பினார். அப்போது அப்பைய தீட்சிதருக்கு கடுமையான வயிற்று வலி. என்னால் இப்போது சந்திக்க முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார். சீடர் வந்து சொன்னார், இந்த வந்த மகான் சொன்னார், நான் கன்னியாகுமரி போய் சித்தி அடைய போகிறேன், இனிமேல் திரும்ப மாட்டேன். இந்த பிறவியில் இந்த ஆன்மீக சந்தேகத்தை விளங்கிக் கொள்ள எனக்கு பாக்கியம் இல்லை, அவ்வளவுதான், நான் வருகிறேன் என்று புறப்பட்டார். சற்று இருங்கள் என்று சொன்ன சீடர் ஓடோடி போய் அப்பைய தீட்சிதரிடம் விவரத்தை தெரிவித்தார். அப்பைய தீட்சிதர் அப்படியே அவரை வரச்சொல் என்று சொல்லி 3 பலகைகளை கொண்டு வர சொன்னார். ஒரு பலகை தீட்சிதருக்கு, ஒரு பலகை வந்த மகான் அந்த சித்தருக்கு, இன்னொரு பலகை வயிற்று வலிக்கு. இவர் கையை வைத்ததும் இவர் வயிற்று வலி அந்த பலகைக்கு போய் பலகை நெளிய தொடங்கிவிட்டது. அது நெளிந்து கொண்டிருக்கிறது.
மகானுடைய கேள்விகளுக்கெல்லாம் இவர் பதில் சொன்னார். மகான் புறப்படுகிற பொழுது இவர் வயிற்று வலியை திரும்ப வாங்கிக் கொள்வதற்காக பலகையில் கை வைத்தார். அந்த மகான் ஓடிப்போய் அவரை கையை பிடித்து தடுத்து விட்டார். உங்களுக்கு தான் வயிற்று வலியை பலகையில் மாற்றி வைக்கிற வித்தை தெரிந்திருக்கிறதே, பிறகு அதை மாற்றி வைத்துவிட்டு நிம்மதியாக இருங்களேன் என்று சொன்னார் அவர். அப்பைய தீட்சிதர் கலகலவென்று சிரித்து கொண்டே சொன்னார், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.